ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க செடிகளுடைய அப்டேட் பார்க்கலாம். இன்னைக்கு கத்திரி நாற்றுலாம் போட்டது உங்களுக்கு நான் ஒரு அப்டேட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ எப்படி தோட்டம் இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு சுற்றி காட்டுறேங்க. பாருங்க. ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்குங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, கத்திரி நாற்று பாருங்க. 8 வகையான கத்திரி நாற்று போட்டது இப்போ பாருங்க ஒரு 5 வகை மட்டும் முளைச்சிருக்குதுங்க. இதில் ஒன்று இருந்ததுங்க, மழை வந்ததில் இதாயிடுச்சு. பாருங்க, முளைச்சிருக்குது பாருங்க. ஒரு 8 வகையாக போட்டு விட்டுருந்தேங்க. 8 வகையில் பார்த்தீங்கன்னா 2 வகை பார்த்தீங்கன்னா சுத்தமாக முளைக்கலைங்க. இது ஒன்று பாருங்க, இதில் ஒன்று இருக்குது பாருங்க, முளைச்சிருக்கு பாருங்க. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி வச்சிருக்கிறேங்க. இதில் ஒன்றும் பாருங்க, விதை ஒன்றும் இருக்குது, ஆனால் முளைக்கலைங்க. ஒரு 2 டம்ளர் மட்டும் முளைக்கலைங்க, மற்றதெல்லாம் முளைச்சிருச்சுங்க. 8 வகையில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 6 வகை முளைச்சிருக்குதுங்க. இந்த ஒரு செடி வந்தால் கூட நம்ம வளர்த்திடலாங்க. என்ன பண்ணுறது தெரியல. பாருங்க, இதெல்லாம் பாருங்க, கொசன்னு பாருங்க, பக்கத்துலலாம் முளைக்கிறதுக்கு பாருங்க வருது. அது மாதிரி லேட் ஆகுது பாருங்க. இதுலயும் பாருங்க வருது பாருங்க. ஒவ்வொருடைய விதை பார்த்தீங்கன்னா லேட் ஆகுதுங்க. நைட்டு மழை வந்ததில் எல்லாம் பாருங்க டம்ளர் அப்புறம் தண்ணியா இருக்குது பாருங்க. ஈரம் எப்படி இருக்குது பாருங்க. அதுக்கு தாங்க இது கொஞ்சம் நல்லா இருக்கட்டும்னு சொல்லி இங்கே எடுத்து வச்சிருக்கிறேங்க. சூப்பராக முளைச்சி வந்திருக்குதுங்க. அடுத்து நம்மளுடைய கத்திரி நாற்று இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்க என்னுடைய இண்டோர் பிளான்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை மாதிரி வைக்குங்க. இந்த இதில் பூவுங்க ஏற்கனவே நான் பழைய சாட்டில் பார்த்தீங்கன்னா இருக்குங்க. பட்டர்ஃப்ளை மாதிரி பாருங்க, அந்த பூவு சூப்பராக இருக்குங்க. அந்த பூ பார்க்கறதுக்கு. என்னுடைய மணி பிளான்ட் பாருங்க, சின்ன பாட்டில் தாங்க வச்சிருக்கேன். அது எவ்வளோ பெரிய செடியாக உருவாயிருக்கு பாருங்க. என்ன சூப்பராக இருக்குது பாருங்க. சின்ன பாட்டு தாங்க, என்ன அழகாக வளர்ந்துட்டு போகுது பாருங்க. இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 வருஷமா வச்சு வளர்த்துறேங்க. எவ்வளோ பெருசு வளர்ந்து போயிருக்குது பாருங்க. மாயில தோரணம் கட்டினதெல்லாம் அந்த இடத்துல இலை அடிபட்டுருச்சுங்க. இந்த பக்கம் ஒரு பாட்டு வச்சு இந்த பக்கங்கிற மணி பிளான்ட்டை வளர்த்திட்டு வரேன் பாருங்க. வாஸ்படிக்கு இது ஒரு அழகான ஒரு தோரணமா இருக்கட்டும்னு சொல்லி நான் வச்சிருக்கேன். இந்த பக்கம் ஒரு பைட்ல வச்சிருக்கிறேங்க. இந்த பக்கம் செடியை இந்த பக்கம் வளர்த்தி விட்டுறதுங்க. இது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தாங்க ஏறி இருக்கு. ஆனா அந்த பக்கங்கிற பாட்டு தான் உங்களுக்கு ஃபுல்லா ஏறி இருக்கிறதுங்க. என்னுடைய மணி பிளான்ட் எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் கொடுங்க. இந்த செடி பாருங்க, இண்டோர் பிளான்ட் எவ்வளவு சூப்பரா வளர்ந்துருக்கு பாருங்க. இதனுடைய டிசைன் பார்த்தீங்கன்னா காது மாதிரிங்க, யானை காது மாதிரிங்க, அழகா இருக்குது பாருங்க. கலர் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. அடுத்த இண்டோர் பிளான்ட் பார்த்தீங்கன்னா இது மாதிரிங்க, வெறும் கிரீனிஷ்ங்க. இந்த மாதிரி அழகு செடி நான் வச்சிருக்கிறேங்க. அதாவது நிர்மலா சிஸ்டர் ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தீங்க, சிஸ்டர் அப்டேட் போடுங்க அப்படின்ட்டு. அதனால இப்போ என்ன என்கிட்ட இருக்கோ அதை உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுக்குறேன் பாருங்க. இதெல்லாம் இண்டோர் பிளான்ட்டுங்க, சூப்பராக இருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா மறிக்குழுந்துங்க, எவ்வளோ சூப்பராக வளர்ந்து வருது பாருங்க. இது நான் நிழல்லே வச்சு வளர்த்துறேங்க, அழகா இருக்கட்டும்னு சொல்லி. மறிக்குழுந்துங்க இது. நாட்டு ரோஸ் பாருங்க, என்ன அழகா பூத்துருக்குது பாருங்க. நல்லா தளைஞ்சு நல்லா பூ கொடுத்துட்டே இருக்குதுங்க. அந்த ரோஸ் நிறைய முட்டு இருக்குது பாருங்க. பாருங்க, கத்திரிக்காய் செடி நல்லா கத்திரிக்காய் பெருசாயிடுச்சுங்க. எவ்வளோ பூ வச்சிருக்குது பாருங்க. நிறைய பூ எடுத்துருக்குதுங்க பாருங்க. கத்திரிக்காய் பாருங்க என்ன அழகா வச்சிருக்குது பாருங்க. சொத்துலே இல்லைங்க, சூப்பரான கத்திரிக்காய்ங்க. அழகா இருக்குது பாருங்க. அந்த டிசைன் மண்ணில் இருக்கிறதுனால அந்த டிசைன் எப்படி வச்சிருக்குது பாருங்க. சின்ன செடியும் பூ எடுத்துருச்சுங்க. இதுவும் பாருங்க பூ எடுத்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி இலைங்கள்ல இருக்குதான்னு பார்த்து நம்ம அப்பப்போ நசுக்கி விட்டுணுங்க. பாருங்க உட்காந்துருக்கு பாருங்க வெள்ளைப்பூச்சி. இப்போ இந்த கத்திரி செடிக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூச்சி தாங்க ஒரே ஆர்ப்பாட்டமாக இருக்குது. மேலே இருக்கிற மாடி தோட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூச்சி தாங்க இப்போ அதிகமாக வருது. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா பூ எடுத்துருச்சுங்க. இது அடுத்து இளஞ்செடிங்க நம்மளுக்கு பாருங்க காய் வைக்கிறது. அதான் அடுத்து இளஞ்செடி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. கத்திரிக்காய் செடி சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்க.
அடுத்து இளஞ்செடி பாவக்காய் செடிங்க, வெள்ளைப்பாகல் பாருங்க எப்படி போகுது பாருங்க. பச்சை குண்டு பாகலும் பாருங்க, பாவக்காய் தொங்குது பாருங்க. புளிச்சக்கறியும் சூப்பராக இருக்குது பாருங்க. இங்கே ஒரு 3 செடி வச்சிருக்கிறேங்க, கத்திரிக்காய் செடி. இது பாருங்க எவ்வளோ ஹைட் வளர்ந்துருக்கு. இன்னும் பூ எடுக்கலைங்க. இது இப்போதான் அரும்பு எடுக்க பார்க்குதுங்க. இந்த பாருங்க அரும்பு பாருங்க. இதெல்லாம் செடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கள்ளிப்பூச்சி இல்லாத நல்லா இருக்குதுங்க. இலையை இப்படி நம்ம இந்த மாதிரி திருப்பி திருப்பி பார்த்தோம்னாவே நம்மளுக்கு தெரிஞ்சிருங்க. நான் அப்பப்போ பார்த்துட்டே இருக்கிறது தாங்க எனக்கு வேலை. வெளியே வந்தனாவே இதெல்லாம் பார்த்துட்டு தாங்க உள்ளே போவேன். பாருங்கள், மஞ்சள் கலர் செம்பருத்தியும் சிகப்பு கலர் செம்பருத்தியும் அழகாக இருக்குது பாருங்கள். ஆரஞ்சு கலருங்க, இது சிகப்பு கலர் இல்லை. பரங்கிக்காய் செடி பாருங்கள், 2 செடி வளர்த்துட்டு வரேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த காய் நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுன்னா அந்த கொட்டையை போட்டங்க, அது நல்லா சூப்பராக வளர்ந்துட்டு வருது பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மணத்தக்காளி கீரைங்க. சரி, இதுவும் வளரட்டும்னு விட்டுட்டேங்க. கீரை பொறுத்த வரைக்கும் வளரட்டும்னு விட்டுருவோங்க. கொஞ்ச நாளைக்கு தானங்க பறிச்சுட்டு அப்புறம் பிடிங்கிடுவோங்க. பாருங்க, மணத்தக்காளி செடி எவ்வளோ சூப்பராக பழம் கொடுக்குது பாருங்க. இந்த செடி வந்து ஒரு சாட்டு போடும்போது ஒரு கமெண்ட் வந்துருந்ததுங்க, இது என்ன கலர் பழம் வைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு தாங்க இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் பழம் பாருங்க எவ்வளோ சூப்பராக வச்சுட்டு வருது பாருங்க. இது நான் சாப்பிட்றதுக்குன்னே வச்சுக்கிறதுங்க. இந்த கலர் தாங்க அந்த பழம் வரும், பார்த்துக்குங்க. கேட்டவங்களுக்கு இந்த பதிலுங்க. பாருங்க, இங்கே ஒரு கத்திரி செடி இருக்குது பாருங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா பூ சூப்பராக வச்சுட்டு வருது பாருங்க. இங்கே பூ இருக்குது பாருங்க. என்ன கலருன்னு தாங்க, என்ன கலருன்னு தாங்க தெரியல. இதெல்லாம் காய் வச்சாதான் என்ன வெரைட்டினே தெரியுங்க. இங்கே ஒரு மணத்தக்காளி கீரை இருக்குது பாருங்க. இது கனகாமரம் செடிங்க. பசலைக்கீரை, சிகப்பு பசலைக்கீரை பாருங்க எவ்வளோ சூப்பராக வளர்ந்துட்டு வருது பாருங்க. கீரை பறிக்கணுங்க, நல்லா தளத்தளன்னு இருக்குதுங்க. பேஷன் போட்டு பாருங்க எப்படி தொங்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா காய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகிடுச்சு, நல்லா பழமும் கொடுக்குதுங்க. பூவும் நிறைய எடுக்குது, பிஞ்சும் எடுக்குது. அந்த மாதிரி பரவாயில்லைங்க. இந்த பேஷன் போட்டு இப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க. நம்ம அப்படியே வெறும் இதாகவே சாப்பிட்டுக்கலாங்க. அந்த அளவுக்கு இதெல்லாம் ஹேண்ட் பாலினேஷனும் பண்ணி விட்றேங்க, தானாகவும் பாயிடுது. சூப்பராக பழம் கொடுக்குதுங்க. வாங்க மாடிக்கு போகலாம். லைப்ரரி தக்காளி பாருங்கள், பழம் ஆயிடுச்சு பாருங்கள். பழம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. என்ன ஒன்று இதில் எனக்கு ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன தக்காளியாக வைக்குதுங்க. அதாவது பெருசாக வைக்கல. நான் நினச்சேன் பெரிய பழமாக வைக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சேங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பழமாக வைக்குதுங்க. எனக்கு அது ஒன்று தாங்க இதில் வந்து கொஞ்சம் இதாகி போச்சு பாருங்கள். இது ஒரு பழம் இருக்குது பாருங்கள். ஆனால் பழம் சூப்பராக இருக்குதுங்க, பார்க்குறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி நல்லா இருக்குதுங்க. நிறைய பிஞ்சு எடுக்குது, நிறைய பூ எடுக்குது பாருங்கள். நிறைய பிஞ்சு எடுத்துருக்குதுங்க. ஆனால் பழம் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸாக வைக்குதுங்க. அதனால் அந்த செடி நான் வந்து நட வேணான்னு முடிவு பண்ணிட்டேங்க. ஏன்னா இந்த ரகம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்னதாக காய் வைக்குதுங்க. இது நம்மளுக்கு சமையலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா கட்டுப்படி ஆகாதுங்க. நம்மளுக்கு வந்து எப்படி பழம் இருக்கணும்னா இந்த மாதிரி பழம் பாருங்கள், இந்த மாதிரி பழம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கட்டுப்படி ஆகுங்க. பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். ஒரே கையில் வீடியோ எடுத்தோம்னா இப்படி தாங்க. செடி வந்து வெயிட் தாங்கலைங்க, அந்த அளவுக்கு இருக்குதுங்க காய். இருங்க நான் வச்சுட்டு காட்டுறேன் பாருங்க. திருப்பி விழுந்துருச்சுங்க. அதாவது கையே அடக்க முடியலைங்க, அந்த அளவுக்கு வந்து பழம் நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். 4 கிலோவுக்கு வருங்க, அந்த அளவுக்கு மேலேயே வருங்க. உங்களுக்கு இந்த பழத்துக்கும் இந்த பழத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்க. இதுக்கு தாங்க எனக்கு வந்து இந்த பழத்தை இதுக்கு மேலே நம்ம பயிரிட வேணான்னு முடிவு பண்ணிட்டேங்க. நம்ம பெரிய தக்காளியே பயிர் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேங்க. பெரிய தக்காளி தாங்க இப்போ விதை விட்டு வச்சுருக்கேன். என்ன ஒன்றுனாங்க, தொடர்ந்து மழை வந்ததில் என்ன ஆகுதுன்னு தாங்க தெரியல. தொடர்ந்து மழை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விதை முளைக்கிறது வந்து நான் முளைச்சதும் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேங்க. தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருக்குது விதை நட்டத்துலேருந்து. இது என்ன ஆகுதோ தெரியலிங்க. முளைச்சிச்சின்னா உங்களுக்கு வந்து ஒரு அப்டேட் கொடுத்துட்றேங்க.
நூக்குள்ள அறுவடை பண்ணணுங்க. நாளைக்கு அறுவடை பண்ணலான்ட்டு இருக்கிறேங்க. நாளைக்கு வீடியோ உங்களுக்கு வந்து அறுவடை வீடியோ வருங்க. மிஸ் பண்ண வேண்டாங்க, பாருங்க. கத்திரி பாருங்க, நீல கலர். அழிச்சு சார் சொன்னீங்க, நீளம் போட்ட மாதிரியே இருக்குதுங்க இந்த கத்திரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மைதாங்க. இந்த மாதிரி இலை பழுத்த இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துருங்க செடியிலேருந்து. இந்த மலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழுக்குங்க. பாருங்க பூச்சி தாக்குதல் பாருங்க. இப்படி பார்த்து பார்த்து நான் கிள்ளி விட்டுறது தாங்க வேலை எனக்கு. இலை பழுத்து இருந்தாலும் எடுத்துருவோங்க, பூச்சி இருந்தாலும் எடுத்துருவேன். அந்த மாதிரி தாங்க இப்போ செடியை வந்து பராமரிக்கணும். இல்லைன்னா பூராத்துக்குமே நோய் தாக்கிடுங்க. வாங்க அடுத்தது வந்து பொல்லங்காய் ஒரு அப்டேட் கொடுக்குறேன் உங்களுக்கு. பொல்லங்காய் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பிஞ்சு எடுக்குதுங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பழம் அறுவடையை எடுத்துட்டதுனால இப்போ பாருங்கள் பிஞ்சு பாருங்கள், இப்படி 2 பிஞ்சு எப்படி சூப்பராக வச்சுட்டு வருது பாருங்கள். அப்புறம் இங்கே பாருங்கள் பிஞ்சு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிஞ்சு இருக்குதுங்க. இங்கே 2 இருக்குது பாருங்கள். இந்த கவர் எதுக்கு நான் கட்டி விட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூச்சி வந்து இப்போ கடிக்குதுங்க காயை. அதனால பார்த்தீங்கன்னா சரி இந்த கவரை பக்கத்தில் கட்டி விட்டுருக்குறேங்க. இந்த சத்தத்துக்கோ இப்படி ஆடுறதுலையோ அந்த பூச்சி உக்காராதுங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்படி போட்டு விட்ருக்குறேங்க. நிறைய இப்போ பிஞ்சு எடுத்துருக்குதுங்க பொடலங்க. இங்கே பாருங்க, இங்கே இருக்குது பாருங்க. இந்த மரத்தில் 2 இருக்குது பாருங்க. பரவாயில்லைங்க. இப்போ பொடலங்க அந்த அறுவடை பண்ண பின்னாடி நிறைய பாருங்க. அதுக்கு தான் விதைக்குன்னு விட்டோம்னா இது ஒரு பிரச்சனை வருதுங்க. காய் அறுவடை வந்து நம்மளுக்கு சரியாக கிடைக்கிறது இல்லைங்க. சூப்பரான பொடலங்காங்க, நல்லா வச்சுட்டு வருது பாருங்க. பீக்கங்காவாக இருக்கட்டும், பொடலங்காவாக இருக்கட்டும், இப்போ அறுவடை பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா அறுவடை கொடுக்குதுங்க. அதாவது காய் நிறைய எடுக்குதுங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வருதுங்க, பாருங்க. பாய்.